முக்கிய செய்தி 2026 தேர்தலை முன்னிட்டு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் தமிழகத்தில் கிராம கமிட்டி மாநில மாநாடு நடைபெற இருக்கிறது. ராகுல் காந்தியின் மாநாட்டு பணிகளை ஒருங்கிணைக்க 6 பேர் கொண்ட குழுவை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அமைத்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ் வணக்கம். ராகுல் தலைமையில் கிராம கமிட்டி மாநில மாநாடு நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் தங்களது வியூகங்களை வகுத்து வருகிறார்கள். அதன் அடிப்படையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் பல்வேறு வியூகங்களை தொடர்ச்சியாக வகுத்து வருகிறார்கள். அவர்கள் ஏற்கனவே இந்தியா கூட்டணியில் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக தலைமையிலான கூட்டணியில் அவர்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக தமிழ்நாடு காங்கிரஸ் கிராம கமிட்டி மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஜனவரி முதல் வாரம் தமிழகத்திற்கு ராகுல் காந்தி வர இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஒவ்வொரு சட்டமன்ற, அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்குமே ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தல் வரும் பொழுதும் அந்தந்த சட்டமன்ற நடைபெறக்கூடிய மாநிலங்களுக்கு சென்று அங்கு ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்வது என்பது ராகுல் காந்தியின் சமீபகால நடவடிக்கையாக இருக்கிறது. குறிப்பாக நாம் பார்த்தோம் என்றால் அண்மையில் நடந்து முடிந்த பீகாரில் எலெக்ஷனின் போது அவர் அங்கு சென்று அந்த வாக்கு திருட்டை மையமாக வைத்து அவர் அந்த பாத யாத்திரையை நடத்தியிருந்தார். அதே போலதான் தமிழ்நாட்டிலும் தற்பொழுது காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்தும் விதமாக இந்த கிராம கமிட்டி மாநாட்டில் அவர் பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதை ஒருங்கிணைப்பதற்காக பல்வேறு குழுக்கள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. நிதிக்குழுவை பொறுத்த வரைக்குமே முன்னாள் தலைவராக இருக்கக்கூடிய தங்கபாலு, வாகன வசதி ஏற்பாட்டு குழு திருநாவுக்கரசர், வரவேற்பு குழு கிருஷ்ணசாமி, விளம்பர குழு KS அழகிரி, பிரச்சாரம் மற்றும் அணிதிரட்டல் குழு பீட்டர் அல்போன்ஸ், மாநாட்டு திடல் அமைப்பு தங்குமிடம் ரூபி மனோகரன், அப்புறம் மற்றும் உபசரிப்பு குழு அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி கலந்து கொள்ளக்கூடிய அந்த பேரணியும் இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இப்படியாக 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு காங்கிரஸ் பல்வேறு வியூகங்களை தொடர்ச்சியாக வகுத்து வருகிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.